ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் உங்கள் இன்ட்ரோவர்ட் பொண்ணு. இன்னைக்கு நம்ம ஸ்டீஃபன் கிங் அவர்கள் 1980ஸ்ல எழுதிய ஃபயர் ஸ்டார்டர் அப்படிங்கிற கதையோட தொடர்ச்சியை தான் கேட்க போறோம். இது பார்ட் 2. இதுவரைக்கும் நடந்திருக்கிற கதைக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை கேட்டுட்டு இது கேட்டாதான் கதை புரியும். ஆண்டியும் சார்லியும் ஏர்போர்ட் விட்டு வெளியே போய் சில நிமிடங்கள்லயே ஏர்போர்ட் வாசலுக்கு அதே பச்சை கலர் கார் வந்து நிக்குது. வந்த கார்ல 3 பேர் இருக்காங்க. வண்டி ஓட்டின டிரைவரை தவிர்த்து மீதி இருக்கிற 2 அடியாட்களும் ஏர்போர்ட் உள்ளேயும் வெளியேயும் தேடுறாங்க. அப்போ இந்த ஷூஸ் பத்தி எரிஞ்ச விஷயம் கேள்விப்பட்டு ஷாக் ஆறாங்க. இவங்களுக்கு ஏற்கனவே சார்லிக்கு சூப்பர் பவர்ஸ் இருக்கிற விஷயம் அரசல் புரசலா தெரியும். ஆனா லைவா இப்ப சில நிமிடங்களுக்கு முன்னாடி நடக்குது அப்படின்னா யாருக்கா இருந்தாலும் ஜர்க் ஆகும் இல்லையா? இதையும் தாண்டி டெலிபோன் பூத்ல காயின்ஸ் எதுவுமே இல்ல அப்படிங்கிற விஷயம் கேட்டும் ஆச்சரியப்படுறாங்க. எல்லா இடத்துலயும் தேடுறாங்க. ஆண்டி அண்ட் சார்லி ஏர்போர்ட் உள்ளேயும் இல்ல, மெயின் என்ட்ரன்ஸ் வழியா வெளியவும் வரல, எந்த ஃபிளைட்லயும் போன மாதிரியும் தெரியல. சோ இவங்களால ஆண்டி அண்ட் சார்லியோட பிளானை ஈஸியாவே கெஸ் பண்ண முடியுது. இதனால அந்த 2 பேரும் எந்த ஹைவேயை நோக்கி நடந்து போயிட்டு இருக்காங்களோ அதே ஹைவேயை நோக்கி இவங்க கார்ல போறாங்க. இந்த கார்ல இருக்கிற 3 பேர்ல ஒருத்தருடைய பேர் மட்டும் இப்போதைக்கு ஞாபகத்துல வச்சுக்கலாம். அவர் பேர் ஓஜே. சரி, இப்ப ஆண்டியும் சார்லியும் என்ன பண்றாங்கங்கறத பாப்போமா? அவங்க 2 பேரும் ஹைவேல தான் நடந்து போயிட்டு இருக்காங்க. நட்ட நடு ராத்திரி, வண்டிகள் கம்மியா தான் வரும் ஏற்கனவே. அதையும் தாண்டி ஆண்டி மாதிரியான ஒரு ஆள் தள்ளாடி நடக்கும் பொழுது யாரா இருந்தாலும் குடிகாரன் தானே நினைச்சுப்பாங்க. கூட ஒரு சின்ன பொண்ணோட நடந்து போயிட்டு இருந்தா யாரு நிறுத்தி லிஃப்ட் கொடுப்பா? ஆனா இவங்களுடைய அதிர்ஷ்டம், ஒரு வண்டி வந்து நிக்குது. அதுல ஒரு நல்ல மனுஷன் இவங்க 2 பேருக்கும் லிஃப்ட் கொடுக்கறாரு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஆண்டி அண்ட் சார்லி ஒரு வருஷமாவே இங்க அங்கன்னு மாறி மாறி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த ஷாப்பை சேர்ந்த ஆட்கள் கிட்ட இருந்து ஒளிஞ்சுதான் வாழறாங்க. இதனாலேயே பல தடவை ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போக இந்த மாதிரி லிஃப்ட் எடுத்து போயிருக்காங்க. அதனால சார்லியும் ஈஸியா நம்புற மாதிரி கதைகள் சொல்லி லிஃப்ட் கொடுக்கறவங்கள கன்வின்ஸ் பண்ணிடுறா. இப்பயும் அதே தான் நடக்குது. இவங்களோட பிளான் என்னன்னா, பக்கத்திலேயே இருக்கிற ஏதாவது ஒரு சின்ன டவுனுடைய மோட்டலுக்கு போய் தங்கி அடுத்த நாள் மார்னிங் வேற ஏதாவது இடத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா இவங்களால இப்போதைக்கு ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்குலாம் போக முடியாது, ரொம்ப தூரம் டிராவல் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஷாப்பை சேர்ந்தவங்க பயங்கர பவர்ஃபுல்லான பீப்புள். FBI, CIA அது மாதிரியான ஒரு முக்கியமான டிபார்ட்மெண்ட் தான் இந்த ஷாப்பும். ஸோ அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தி. அங்கங்க செக்கிங்ஸ் வச்சிருப்பாங்கங்கிற விஷயம் ஆண்டிக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் இந்த முடிவு. லிஃப்ட் கொடுத்தவரும் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு மோட்டல்ல டிராப் பண்ணிட்டு போயிடுறாரு. ஆண்டி சாமர்த்தியமா என்ன பண்றாரு, சார்லிய ஒரு புதர் மாதிரியான ஏரியால மறைஞ்சு நிக்க சொல்லிட்டு அந்த மோட்டலோட ரிசப்ஷன்ல ரூம் கேக்குறாரு. ஃபார்ம்ல ஃபேக்கான பேர் கொடுக்கறாரு, ஃபேக்கான அட்ரஸ், ரேண்டமா ஏதோ காரோடைய லைசென்ஸ் பிளேட் நம்பரையும் எழுதுறாரு. இவர்கிட்ட காரே இல்ல, ஆனாலும் கார்ல வந்த மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணணும். இவர் பே பண்றது இந்த போன் பூத்ல இருந்து எடுத்து சில்லறையால தான் பே பண்றாரு. ரூம் கீஸை வாங்கிட்டு சார்லிய யாருக்கும் தெரியாம மோட்டலுடைய அந்த ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. சார்லி உடனே தூங்கிடுறா. ஆனா ஆண்டிக்கு சுத்தமா தூக்கமே வரல. தூங்கினாலும் கனவுகளும் பிளாஷ்பேக்குமா வருது. நம்ம ஆண்டியோட பிளாஷ்பேக்கை ஒரு கோர்வையா பார்த்துடலாம். இப்ப ஆண்டியும் சார்லியும் தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க இல்லையா? இந்த வருஷம் 1981. இதுல இருந்து 12 வருஷங்களுக்கு முன்னாடி 1969ல தான் ஆண்டி அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருந்திருப்பாரு. அந்த லாட் 6 அப்படிங்கிற ட்ரக் டெஸ்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த எக்ஸ்பெரிமெண்ட். அது வழியா தான் இவருக்கு சூப்பர் பவர்ஸ் கிடைச்சதுங்கிறத பார்த்தோம். அப்ப இவர் கொஞ்சம் வாலிபனா இருந்திருப்பாரு இல்லையா, 22 வயசு தான் அப்போ. சோ ஸ்டார்டிங்ல இவருடைய பவர்ஸை யூஸ் பண்ணும் பொழுது தலை வலிக்கும், ஆனா உடனேயே சரியாயிடும். ஆனா போக போக வயசு ஆக ஆக தலைவலியோடைய டியூரேஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆக ஆரம்பிச்சிருந்திருக்கு. பவர்ஸ் யூஸ் பண்ணினா தலை வலிக்கும், எனர்ஜி ட்ரெயின் ஆகும், திரும்ப நார்மலாக சில நாட்கள் ஆயிருந்திருக்கு. முதல்ல இன்னும் வயசாக ஆக சில நாட்கள் அப்படிங்கிறது சில வாரங்களா மாறி இருந்திருக்கு. ஆண்டியோட வைஃப் விக்கிய இதே எக்ஸ்பெரிமெண்ட்ல தான் மீட் பண்ணாரு இல்லையா? விக்கிக்கும் மைல்டா பவர்ஸ் இருந்திருக்கு. அவங்களுடைய பவர் டெலிகைனசிஸ். ரொம்பலாம் கிடையாது, மைல்டான பவர்ஸ் தான். தள்ளி நின்னே டோரை க்ளோஸ் பண்ண முடியும், ஃப்ரிட்ஜ் டோர் திறந்திருந்தா க்ளோஸ் பண்ண முடியும். அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை அவங்களால செய்ய முடியும். அவங்கள அறியாமலேயே அவங்க பவர்ஸை யூஸ் பண்ணிருந்திருக்காங்க. விக்கிக்கு பவர்ஸ் இருக்குங்கிறத அவங்க அக்னாலஜே பண்ணல. கடைசி வரைக்கும் அவங்க டினையல்லே தான் இருந்திருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் சார்லி பிறந்ததுக்கு அப்புறம் தான் இதோட சீரியஸ்னஸே புரிய ஆரம்பிச்சிருந்திருக்கு. சார்லி பிறந்த சில நாட்கள்லயே அவளுக்கு ஃபயர் ரிலேட்டட் பவர்ஸ் இருக்கு அப்படிங்கறத கெஸ் பண்ணிட்டாங்க. எப்படின்னா, குழந்தைன்னு ஒண்ணு பிறந்தா அது அழதானே செய்யும். ஃபீடிங் டிலே ஆகும் பொழுது, டயப்பர் ஃபுல் ஆகும் பொழுது, எதுக்கு எடுத்தாலும் அழும் தானே. சார்லி அழும் பொழுது சுத்தி இருக்கிற ஏதாவது ஒரு பொருள் திடீர்னு தீப்பத்தி எரியுமா. அவளுடைய டாய், பக்கத்துல இருக்கிற துணிகள், வீடுடைய ஸ்கிரீன், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எரிய ஆரம்பிச்சிருந்திருக்கு. ஒரு நாள் இந்த மாதிரி சார்லி அழும் பொழுது
அவளுடைய தலைமுடியே தீப்பத்தி எரிய ஆரம்பிச்சிருந்திருக்கு. அவ்வளவுதான், ஆண்டிக்கும் விக்கிக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. விக்கிக்கு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ண சுத்தமா பிடிக்கவே இல்ல. ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அவங்க ஒரு விதமான டினையல்லே இருந்திருக்காங்க. சாதாரணமாவே குழந்தை பிறந்தாலே அம்மாக்களுக்கு தூங்க கூட டைம் இருக்காது. சில பேருக்கு போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அந்த மாதிரியான சில விஷயங்கள் கூட நடக்கும் இல்லையா. இது ஸ்பெஷல் குழந்தை வேற, அவங்களால சுத்தமா மேனேஜே பண்ண முடியல. எப்பொழுதுமே டயர்டா இருக்கிற மாதிரியே ஒரு கண்டிஷன்ல இருந்திருக்காங்க. விக்கி அண்ட் ஆண்டி 2 பேருமே எல்லா சமயங்கள்லயுமே அலர்ட்டா இருக்க வேண்டிய சிச்சுவேஷன்ல தள்ளப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா வீட்டுல அங்கங்க ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ்லாம் வாங்கி வச்சிருந்திருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரியே சார்லி கொஞ்சம் பெருசானதும் ஒரு தடவை விக்கியோடைய கையே தீப்பத்தி எரிய ஆரம்பிச்சிருந்திருக்கு. ஆனா சார்லியை குத்தம் சொல்லவே முடியாது இல்லையா, அவ எதுவுமே தெரிஞ்சு பண்ணல. இதெல்லாம் ஷாப்புடைய எக்ஸ்பெரிமெண்டோடைய ஒரு விளைவு. ஆண்டி அண்ட் விக்கி 2 பேருமே இவங்களுக்கு சூப்பர் பவர்ஸ் வரும் அப்படிங்கிற விஷயம் தெரியாம தான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல பார்ட்டிசிபேட்டே பண்ணினாங்க. அதே மாதிரி அந்த பவர்ஸ் இவங்களுடைய குழந்தைக்கு பாஸ் ஆகும் அப்படிங்கறத சுத்தமா அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி சில பல இன்சிடென்ட்ஸ் நடந்ததுக்கு அப்புறமா ஆண்டிக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. திடீர்னு ஒரு நாள் 1975ல சார்லிக்கு 1 வயசு இருக்கும் பொழுது ஆண்டி அவருடைய ஃப்ரெண்டை காண்டாக்ட் பண்றாரு. இந்த ஃப்ரெண்ட் வழியா தான் ஆண்டிக்கு டாக்டர் வான்லஸ் உடைய எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி தெரிய வந்திருக்கும். அந்த ஃப்ரெண்டு டாக்டர் வான்லஸ் உடைய சைக் டிபார்ட்மெண்ட்ல படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட். ஸோ அவருக்கு கொஞ்சம் கனெக்ஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கறதால அவர்கிட்ட ஏதாவது விஷயம் போட்டு வாங்கலாம் அப்படின்னு தான் கால் பண்ணிருக்காரு. இந்த காலகட்டத்தில் இந்த ஷாப் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆண்டிக்கும் சார்லிக்கும் பவர்ஸ் இருக்குங்கிற விஷயம் தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேரும் ஒரு சாதாரணமான கப்பல், ஒரு நார்மலான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த ஃப்ரெண்டுக்குமே ஆண்டி விக்கிக்கு சூப்பர் பவர்ஸ் இருக்கா இல்லையாங்கிற விஷயம் தெரியாது. இந்த ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணும்பொழுது தான் ஆண்டிக்கு பல விஷயங்கள் தெரிய வருது. ஆண்டி விக்கி இவங்க 2 பேரையும் சேர்த்து டோட்டலா 12 பேர் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்திருப்பாங்க இல்லையா. அதுல 4 பேர் தான் மிச்சம் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அதுல 2 பேர் ஆண்டி அண்ட் விக்கி. மீதி இருக்கிற 2 பேர்ல ஒருத்தருக்கு சூப்பர் பவர்ஸ் இருக்கு அப்படின்னும் அவரை இந்த ஷாப்பை சேர்ந்த ஆட்கள் க்ளோஸா ஒப்சர்வ் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, ஷாப்பை பொறுத்த வரைக்கும் ஆண்டி அண்ட் விக்கிக்கு சூப்பர் பவர்ஸ் இல்லைன்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு பிறந்த குழந்தை மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அந்த ட்ரக் லாட் 6 அப்படிங்கிற ட்ரக் இன்ஜெக்ட் பண்ணாங்க இல்லையா, அதோடைய எக்ஸாக்ட் எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. அதை பத்தி பல ரிசர்ச் பண்ணியிருந்திருக்காங்க. அது குரோமோசோம் லெவல்ல சில மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. அப்படி குரோமோசோம் லெவல்ல மாற்றங்கள் இருந்தா இவங்க வழியா பிறந்த குழந்தைக்கு அந்த மாற்றங்கள் பாஸ் ஆன் ஆயிருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பேரண்ட்ஸுக்கு சூப்பர் பவர்ஸ் இல்லைனாலும் அந்த ட்ரக்குடைய எஃபெக்ட் அந்த குழந்தை மேல இருக்கலாம் அப்படின்னு சந்தேகப்படுவாங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவங்க போன்ஸை கூட ட்ரேஸ் பண்ண முடியும் அப்படின்னு வார்னிங் கொடுக்கறாரு. இது எல்லாமே பாஸ்ட்ல நடந்தது. இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டே தான் ஆண்டி தூங்கிட்டு இருக்காரு. ஷாப்பை சேர்ந்த அடியாட்கள், ஆக்சுவலா இந்த அடியாட்களை நம்ம ஏஜென்ட்ஸ் தான் ரெஃபர் பண்ணணும், ஆனா நம்ம கன்வீனியன்ஸ்க்காக அடியாட்கள்னு ரெஃபர் பண்றேன். ஸோ இந்த ஷாப்பை சேர்ந்த ஆட்கள், அவங்களோட கைகோர்த்த லோக்கல் போலீஸ், இவங்க எல்லாம் ஆண்டி அண்ட் சார்லியை எப்போ வேணா தேடி வரலாம். அதுக்குள்ள இவங்க 2 பேரும் மோட்டல்லேருந்து கிளம்பணும். ஆனா இன்னைக்கு நைட்டு இங்க ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும், வேற வழி கிடையாது. இவங்க தூங்கும் பொழுது நம்ம இந்த ஷாப்பை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த ஷாப் அப்படிங்கிறது ஆக்சுவலா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்டிபிக் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட். ஆனா ஒரு சைஃபை நாவல் த வெப்பன்ஸ் ஷாப் ஆஃப் ஈஷர் அப்படிங்கிற நாவலை பேஸ் பண்ணி ஃபன்னுக்காக த ஷாப் அப்படின்னு ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அதுவே காலப்போக்கில் ஃபார்முலாவும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அதுதான் த ஷாப். இந்த ஷாப் டிபார்ட்மெண்ட்டோடைய தற்போதைய டைரக்டர் கேப்டன் ஜேம்ஸ் ஹாலிஸ்டர். இவரை கேப்டன் அப்படின்னு ரெஃபர் பண்ணலாம். இந்த ஷாப் டிபார்ட்மெண்ட் இனிஷியேட் பண்ண ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் அந்த லாட் 6 ட்ரக் டெஸ்டிங். இதை அவங்க டாக்டர் வான்லஸ் வழியா அந்த காலேஜ்ல ட்ரை பண்ணிருந்திருப்பாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் முடிஞ்ச சில காலத்துல இருந்தே டாக்டர் வான்லஸ் இந்த ஷாப்பை சேர்ந்த ஆட்களுக்கு வார்னிங் கொடுத்துட்டே இருந்திருக்காரு. இந்த எக்ஸ்பெரிமெண்டோடைய விளைவுகள் எக்ஸாக்டா என்னங்கிறது சரியா தெரியாது, அந்த எக்ஸ்பெரிமெண்ட் அண்டர்கோ பண்ண எல்லாரையும் கண்டினியூஸா மானிட்டர் பண்ணுங்க அப்படின்னு வார்னிங் கொடுத்துட்டே இருந்திருக்காரு. அதுக்கு ஏற்ற மாதிரியே இந்த ஷாப்பை சேர்ந்த ஆட்களும் அந்த 12 பேரையும் ட்ராக் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. நம்ம ஏற்கனவே ஆண்டியோட ஃப்ரெண்ட் வழியா அந்த 12 பேர்ல வெறும் 4 பேர் தான் பாக்கி இருந்தாங்கங்கிறத பார்த்தோம். அது நடந்தது சார்லிக்கு 1 வயசா இருக்கும் பொழுது, அதாவது இப்ப நடக்கிற காலகட்டத்தில இருந்து 6 வருஷங்களுக்கு முன்னாடி. இப்பதான் நம்மளுக்கு மீதி டீடைல்ஸ் எல்லாமே தெரிய வருது.
எக்ஸ்பெரிமெண்ட் நடந்தது 1969ல. எக்ஸ்பெரிமெண்ட் நடக்கும் பொழுதே ஒருத்தர் இறந்துடுறாரு. இன்னொருத்தர் எக்ஸ்பெரிமெண்ட் நடந்து முடிஞ்ச சில நாட்கள்லயே இறந்துடுறாங்க. ஸோ மிச்சம் 10 பேர் இல்லையா? அதுல 2 பேர் மென்டலி டிஸ்டர்ப் ஆகி ஷாப்பை சேர்ந்த ஒரு மென்டல் அசைலம்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ பாக்கி இருக்கிறது 8 பேர். இந்த 8 பேர்ல 5 பேர் பிட்வீன் 1972 அண்ட் 1979 வெவ்வேறு காலகட்டங்களில் சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே மென்டலி டிஸ்டர்ப் ஆகி ஒரு டிப்ரெஷன், ஒரு ஆங்ஸைட்டிலேயே இருந்து அது தாங்க முடியாமல் சூசைட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ மிச்சம் 3 பேர் தான், ஆண்டி, விக்கி அண்ட் ஒன் மோர் பர்சன். இப்போ 1981ல் விக்கியும் உயிரோடு இல்லை. ஆண்டியை தவிர்த்து அந்த இன்னொரு பர்சனுக்கு தான் சூப்பர் பவர்ஸ் இருந்ததுங்கிறது ஏற்கனவே ஷாப் மக்களுக்கு தெரிஞ்சு அவரை க்ளோஸா அப்சர்வும் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த 3வது பர்சனுக்கு அந்த ட்ரக்கோடைய எஃபெக்ட் குறைய சூப்பர் பவர்ஸும் குறைஞ்சிருந்திருக்கு. இப்போ கதை நடக்கிற காலகட்டமான 1981ல் சூப்பர் பவர்ஸ் எதுவும் இல்லாம சாதாரண மனுஷனா தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனாலும் அவரை வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்காங்க இந்த ஷாப்பை சேர்ந்த மக்கள். இது எல்லாமே கவர்ட் ஆபரேஷன் சொல்லுவாங்க, யாருக்குமே தெரியாம மானிட்டர் பண்றது அப்படிங்கிற மாதிரி. ஆண்டி அண்ட் விக்கிக்கு சூப்பர் பவர்ஸ் இல்லைன்னு தான் ஷாப் நினைச்சிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ கண்டினியூஸ் மானிட்டரிங் இல்லாம இயர்லி மானிட்டரிங் மாதிரி நோட்டை விட்டுட்டே தான் இருந்திருக்காங்க. ஆனால் சார்லி பிறந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுமே டாக்டர் வான்லெஸ் கேப்டன் கிட்டக்க விடாமல் மானிட்டர் பண்ணுங்க, அந்த குழந்தைக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும்னு சொல்லவே முடியாது. ஸோ சார்லியை ஷாப்புடைய கட்டுப்பாட்டில் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிகிட்டே இருந்திருக்காரு. ஆனால் அப்போ உடனே சார்லியை அவங்க ஷாப்போடைய கட்டுப்பாட்டில் எடுத்துகிட்டு வரல. அதுக்கு பதிலாக இன்னும் ஃப்ரீக்வெண்ட்டாக மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. இப்படி மானிட்டர் பண்ணி சார்லிக்கு ஃபயர் ஸ்டார்டிங் கேப்பபிலிட்டிஸ் இருக்கலாம் அப்படின்னு கெஸ் பண்ணுறதுக்கே பல வருஷங்கள் ஆகியிருந்திருக்கு. இவங்க ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஆண்டி அண்ட் ஃபேமிலியை மானிட்டர் பண்ண ஆரம்பித்தது 1978லேருந்து தான். அந்த வருஷத்துலேருந்து தான் ஃபோனை பக் பண்ணுறது, அந்த மாதிரி மைன்யூட் ட்ராக்கிங்கும் ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. 1980ல் விக்கியை அவங்க வீட்டில் வச்சே இன்ட்ரோகேட் பண்ணியிருந்திருக்காங்க. சார்லியை பற்றின உண்மையை சொல்லு அப்படின்னு தான் டார்ச்சர் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கு அப்புறமா தான் விக்கி செத்துருந்துருக்காங்க. சார்லியையும் கடத்திருந்திருப்பாங்க. ஆனால் ஆண்டி தான் எப்படியோ அவளை ட்ரேஸ் பண்ணி காப்பாற்றி அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் ஷாப் கிட்டக்க மாட்டாமல் ஓடிட்டே தான் இருக்காங்க. ஷாப்பை சேர்ந்த ஆட்கள் அவங்கள சும்மா விடலை. அவங்க எங்கே போனாலும் விடாமல் துரத்தி பிடிக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. பயங்கரமாக ட்ரேஸ் பண்ணுறாங்க. அவங்க எங்கெல்லாம் வாழ்ந்திருக்காங்க, என்ன செஞ்சாங்க, எல்லா டீட்டெயில்ஸையும் தரோவாக ஃபைல் பண்ண ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. ஆண்டி அண்ட் சார்லி பற்றி A to Z எல்லாமே இந்த ஷாப்போட கையில் இருக்குது. அவங்க பயங்கர அப்டேட்டடாக இருக்காங்க. சரி, இப்போ நிகழ்காலத்துக்கு வரலாம். இன்றைய தினம் ஆண்டி அண்ட் சார்லி நியூயார்க்லேருந்து அல்பேனி ஏர்போர்ட்டுக்கு தப்பிச்சு வந்தாங்க இல்லையா? அதுக்கு அடுத்த நாள் ஆண்டி அண்ட் சார்லி அதே மோட்டலில் தூங்கிட்டு தான் இருக்காங்க. இங்கே ஷாப்புடைய ஹெட் குவார்ட்டர்ஸில் கேப்டன் அவருடைய ஆஃபீஸில் இருக்காரு. இப்போ கூட டாக்டர் வான்லெஸ் இவரை மீட் பண்ணி வார்ன் பண்ண தான் வந்திருக்காரு. டாக்டர் வான்லெஸ் என்ன சொல்கிறாரு? சார்லி ஒரு சின்ன குழந்தை, ஆனால் அவகிட்ட இருக்கிற பவர் பயங்கர சென்சிட்டிவான ஒன்று. சார்லியால் இந்த உலகத்தையே கூட அவளுடைய பவர்ஸை வச்சு அழிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உடனே உங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வாங்க, அப்படி முடியலைன்னா ஆண்டி அண்ட் சார்லி 2 பேரையுமே கொன்னுடுங்க அப்படின்னு வார்ன் பண்ணுறாரு. ஆனால் கேப்டனுக்கு மனசே கேட்கல. சார்லி ஒரு சின்ன குழந்தை தானே. கேப்டன் தன்னுடைய பேரப்பசங்களை நினச்சி சார்லியும் அவங்கள மாதிரி ஒரு சின்ன குழந்தை தான் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. அதுக்காக சார்லியை சும்மாவும் விட்டு வைக்க மாட்டாங்க. ஏற்கனவே கேப்டன் அண்ட் டீம் கிட்ட தான் ஆண்டி அண்ட் சார்லி பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா? அதில் இன்னொரு ரொம்ப முக்கியமான டீட்டெயில் இவங்க கிட்ட இருக்குது. அது என்னன்னா, ஆண்டி பாஸ்டில் எப்போல்லாம் சூப்பர் பவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு, அப்படி பவர்ஸை யூஸ் பண்ணினா அதோடைய விளைவு என்ன, எவ்வளோ நாள் கழித்து திரும்ப அந்த பவர்ஸை யூஸ் பண்ண முடியுது அப்படிங்கிற அளவுக்கு அவங்க கிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. ஸோ இப்போ கேப்டன் அண்ட் அவரோட டீம் மெம்பர்ஸ் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஆண்டி இதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் அந்த டாக்ஸி பர்சன் கிட்டக்க அவருடைய சூப்பர் பவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இன்னும் நார்மல் நிலைமைக்கு வரல. அதனால இப்போ அவருடைய சூப்பர் பவர்ஸை அவரால் யூஸ் பண்ண முடியாது. இதுதான் ஆண்டியையும் சார்லியையும் பிடிக்க சரியான தருணம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த கிரீன் கார்ல இருந்த அடியாட்களை தவிர்த்து பல ஏஜென்ட்ஸை கேப்டன் ஏவி விடுறாரு. அதை தவிர்த்து லோக்கல் போலீஸோடைய ஹெல்ப்பும் எடுத்திருக்காங்க. டாக்டர் வான்லெஸ் சொன்னதை கேப்டன் யோசிச்சு பார்த்து அவரோட டீம் மெம்பர்ஸ் கிட்ட என்ன சொல்றாருன்னா, சார்லியை எப்படியாவது பிடிக்கணும், ஆண்டியை பிடிக்க முடியலனாலும் அவரை கொன்னுடுங்க அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துடுறாரு. இது தவிர்த்து கேப்டன் யாருக்கும் தெரியாம இன்னொரு விஷயம் பண்றாரு. இவருடைய இன்னொரு அடியாளை கூப்பிட்டு ஏதோ ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கறாரு. ஆனா அது என்னங்கிற விஷயம் இந்த பாயிண்ட்ல நம்மளுக்கு தெரியாது, பின்னாடி தான் தெரிய வரும்.
இந்த அடியாளுடைய பெயர் ஜான் ரெயின்பர்ட். இந்த பேர் மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்படி ஷாப்ல பரபரப்பா பல விஷயங்கள் நடக்கும் பொழுது இது எதுவுமே தெரியாத ஆண்டி அண்ட் சார்லி மோட்டல்ல தூங்கி எழுந்துக்கிறாங்க. அதே நேரத்துல இவங்க எந்த டவுன்ல மோட்டல்ல தங்கியிருக்காங்களோ அதே டவுன்ல தான் ஓஜே அண்ட் மற்ற டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே இவங்க 2 பேரையும் தேடிட்டு இருக்காங்க. அந்த டவுன்ல இருக்கிற கடைகள், ஹோட்டல்ஸ்னு எல்லா இடத்துலையும் ஆண்டி அண்ட் சார்லியோடைய ஃபோட்டோவை வச்சு இவங்க இங்கே வந்தாங்களா அப்படின்னு தேடிட்டே இருக்காங்க. அடுத்த ஸ்டாப் இவங்க தங்கி இருக்கிற அந்த மோட்டல் தான். ஆண்டி அதே மாதிரி சார்லியை ஒரு புதர் பக்கம் நிற்க வச்சுட்டு மோட்டல் ரிசப்ஷனில் கீஸை போய் சரண்டர் பண்ணிட்டு யாருக்கும் தெரியாம சார்லியை கூட்டிட்டு மெயின் ரோட்ல போய் நிற்கிறாரு. அதே சமயம் மோட்டலை நோக்கி ஒரு கார் வருது. அதில் 2 பேர் இருக்காங்க. 2 பேரும் ஷாப்புடைய ஏஜென்ட்ஸ் தான். அவங்க மோட்டலை தாண்டி போனாங்க அப்படின்னா சார்லியும் ஆண்டியும் மாட்டிப்பாங்க. யார் செஞ்ச புண்ணியமோ என்னவோ தெரியல, இந்த டீம் வந்த கார் பிரேக் டவுன் ஆகி அப்படியே நிற்குது. காரில் வந்த 2 பேரில் ஒருத்தர் மோட்டலை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு, இன்னொருத்தர் டயரை சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதே சமயம் வேற ஒரு வண்டி இவங்களை ஓவர்டேக் பண்ணி சார்லி அண்ட் ஆண்டியை நோக்கி போகுது. இந்த வண்டி ஷாப்பை சேர்ந்த வண்டியா இல்லை சாதாரணமான வண்டினா ஆண்டி அண்ட் சார்லிக்கு லிஃப்ட் கொடுப்பாங்களா? பார்க்கலாம் அடுத்த எபிசோட்ல. இதுக்கு அடுத்த எபிசோட்ல கதை சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். லிட்ரலா மிஸ் பண்ணாம கேளுங்க. நன்றி, வணக்கம்.